அடுத்த 5 வருஷத்துல பணக்காரன் ஆகிறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? பாக்குறதுக்கு தூரமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் சில திட்டங்களோட யாரு வேணும்னாலும் இந்த டைம்ல அவங்க பண விஷயத்த மாத்திக்க முடியும். இன்னைக்கு நான் அதை எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். முன்னாடியே சொல்லிடுறேன், இது மேஜிக் இல்ல, இது ஒரு மெத்தடு. நீங்க நிறைய கஷ்டப்பட்டு வேலை செஞ்சும் முன்னேற்றம் இல்லாம இருக்கீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்ல. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சம்பாதிக்கிறது, செலவு பண்றது, பாத்துக்கிட்டே இருக்கிறதுன்னு நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா 80% பணக்காரங்க பணக்காரனா பிறக்கல. அவங்க உங்கள மாதிரி தான் அந்த ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரச்சனை என்னன்னா நம்மள நிறைய பேர் பணம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கல. சின்ன வயசுல இருந்து பணத்தை சேமிக்கிறது இல்லன்னா கடன் வாங்காம இருக்குதுன்றதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா பணத்தை வச்சு இன்னும் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யாரும் சொல்லி கொடுக்கல. முன்னாடி நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். வசதியான குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா உண்மை அது இல்ல. இன்னைக்கு நான் சொல்லித்தர போற விஷயத்தை வச்சு பார்த்தா நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே உங்க நிலைமைய மாத்திக்க முடியும். சரி, இப்ப எந்த மனுஷனும் எப்படி அவங்க வாழ்க்கையை 5 வருஷத்துல மாத்திக்க முடியும்னு பார்க்கலாம். 10 சுலபமான விஷயத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். பணத்தை பத்தி உங்க மனநிலையை மாத்துறது, தெளிவான இலக்குகளை வைக்கிறது, புதுசா பணம் சம்பாதிக்கிற வழியை பார்க்கறது, புத்திசாலித்தனமா முதலீடு செய்யறது, இது எல்லாம் நம்ம பார்க்க போறோம். நீங்க இதை ஃபாலோ பண்ணுனா பணக்காரன் ஆகிறது அதிர்ஷ்டத்தை நம்பி இல்ல, உங்க பழக்க வழக்கத்தை நம்பித்தான் இருக்குன்னு புரியும். ரெடியா இருக்கீங்களா? அப்ப முதல் படிக்கு போலாம். பணத்தை பத்தி உங்க மனநிலையை மாத்துங்க. உங்க மனசுலதான் பணக்காரன் ஆகிறது ஆரம்பிக்குது. இது கிளீஷேவா இருந்தாலும் உண்மைதான். பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்னு இல்லனா சில பேர் தான் பணக்காரன் ஆக முடியும்னு நினைச்சா நீங்க முன்னேறது கஷ்டம். முதல்ல உங்க மனசுல பணம் நிறைய இருக்குன்னு நம்புங்க. எனக்கு எப்பவும் பணம் பத்தாதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலா எப்படி நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கு வழிய பார்க்கலாம்னு உங்களை நீங்களே கேளுங்க. உதாரணத்துக்கு பணக்காரங்க பணத்தை செலவு பண்றதுக்குன்னு மட்டும் பார்க்க மாட்டாங்க. அத பணத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்க ஒரு கருவியா பார்ப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம். இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து உங்க மனசுல பணத்தை பத்தி இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் என்னன்னு பாருங்க. என்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா நான் இன்னும் பண்ணல, ஆனா எப்படின்னு கத்துக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த சின்ன மாற்றம் சுலபமா இருக்க மாதிரி இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்க உங்க மனசை மாத்திட்டா வாழ்க்கையை முழுக்க புலம்புறவங்களை விட நீங்க ஒரு படி மேல போயிடுவீங்க. தெளிவான மற்றும் குறிப்பான பண இலக்குகளை உருவாக்குங்கள். நிறைய பேரு பணக்காரங்க ஆக முடியாம போறதுக்கு காரணம் அவங்க எங்க போறோம்னு தெரியாம போறதுதான். உங்களோட பைனான்சியல் கோல் பாக்குறதுக்கு எட்டற மாதிரி இருக்கணும், அதே சமயம் உங்களை வளர தூண்டுற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு நான் பணக்காரன் ஆகணும்னு சொல்றதுக்கு பதிலா 5 வருஷத்துல 5 லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணணும்னு குறிப்பா சொல்லுங்க. இத சின்ன சின்ன இலக்குகளா மாத்துங்க. மாசம் 10,000 ரூபாய் சேமிப்பேன், இல்லன்னா மாசம் 5,000 ரூபாயை ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு வைங்க. தெளிவான குறிக்கோள் இருந்தா உங்களுக்கு எங்க போகணும்னு ஒரு வழி தெரியும். அது மட்டும் இல்லாம உங்க முன்னேற்றத்தை நீங்களே பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் குறிக்கோளோட தெளிவுதான் ஜெயிக்கிறவங்களை தோக்குறவங்களை பிரிக்கிறது. ஃபைனான்சியல் எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க ஃபைனான்சியல் கோல் அடையணும்னா பணத்தை எப்படி கரெக்டா கையாளணும்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஃபைனான்சியல் எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. பணம் எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துக்கிறதுக்கு அறிவு தான் முக்கியம். இது ஒரு நாள்ல வராது. ஃபைனான்ஸ் பத்தி கத்துக்க ஆரம்பிங்க. ரிச் டேட் புவர் டேட் மாதிரி புக்ஸ் படிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கோர்ஸ் பண்ணுங்க. இல்லன்னா யாராவது உங்களுக்கு கத்து தர மாதிரி மென்டோர்ஸ் பாருங்க. நீங்க எவ்வளவு கத்துக்கிறீங்களோ அவ்வளவு புத்திசாலித்தனமா முடிவெடுத்து உங்க சொத்தை பெருக்க முடியும். ஃபைனான்சியல் எஜுகேஷன்னா பணத்தை என்ன பண்ணணும்னு கத்துக்கிறது மட்டும் இல்ல, மார்க்கெட்டையும் இன்வெஸ்ட் பண்ற ஆப்ஷனையும் தெரிஞ்சுக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அறிவுல இன்வெஸ்ட் பண்ணா அது எப்பவும் லாபம் தரும். நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னா இன்னைக்கு 30 நிமிஷம் எடுத்து ஏதாவது புதுசா கத்துக்கோங்க. அது ஒரு ஆர்டிகிள் படிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு வீடியோ பாக்குறதா இருக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பினான்சியல் ஃப்ரீடம் அடையறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். நிறைய வருமான வழியை உருவாக்குங்க. யாரு பணம் சேர்த்துக்கிறாங்க இல்ல யாரு ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய வருமான வழி இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும்னு தெரிஞ்சிடும். ஒரே சம்பளத்தை மட்டும் நம்பாம வேற வழியிலையும் சம்பாதிக்க கத்துக்கோங்க. ரிசர்ச்ல பார்த்தா இந்தியால ஒரு சதவிகித சம்பளம் வாங்குறவங்க மட்டும்தான் பணக்காரங்க ஆகுறாங்க. மிச்சம் பேர் சம்பாரிச்சு செலவு பண்ணியே போயிடுறாங்க. நீங்க உங்க சம்பளத்தை மட்டும் நம்பி இருந்தா பினான்சியல் ஃப்ரீடம் அடையிறது கஷ்டம். ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, வீடு வாடகைக்கு விடுறது, சின்னதா ஒரு பிசினஸ் பண்றது, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் டிசைன் பண்றது, எழுதுறது, இல்ல கன்சல்டன்ட் பண்றது மூலமா சம்பாரிங்க. இங்க கீ என்னன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடாம வேற வேற இடத்துல போடுங்க. அப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு நட்டம் வந்தாலும் மத்த இடத்துல லாபம் வரும். நீங்க 9 to 6 வேலை செய்யறதா இருந்தா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஒரு ஆன்லைன் பிசினஸ் பண்ண பாருங்க. இல்லன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா லாபம் வர காசை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி உங்க சொத்தை பெருக்க பாருங்க. நிறைய வருமான வழியை வச்சிருக்கிறது உங்க பணக்காரன் ஆகிற ஜர்னியை வேகப்படுத்துறது மட்டும் இல்லாம கஷ்ட காலத்துல உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். உங்களுக்கு வேற வருமான வழி இல்லன்னா இன்னைக்கு எப்படி உருவாக்கணும்னு யோசிங்க. புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்ண கத்துக்கோங்க. இன்வெஸ்ட் பண்றது சொத்தை சேர்க்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. ஆனா இங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா
புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க பெரிய பைனான்ஸ் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு இல்ல, ஆனா உங்க பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ரியல் எஸ்டேட் ஃபண்ட் இல்ல பெரிய கம்பெனி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக மத்த ஆப்ஷனை பாருங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, காசை சும்மா வச்சிருக்காதீங்க. உங்ககிட்ட கொஞ்சமா இருந்தாலும் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணா கூட அது பெரிய ரிட்டர்ன் கொடுக்கும். உதாரணத்துக்கு நீங்க மாசம் 500 ரூபாய் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி அது 8% ரிட்டர்ன் தந்துச்சுன்னா 5 வருஷத்துல உங்களுக்கு 40,000 ரூபாய் சேரும். இதுதான் இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கிற மேஜிக். நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிச்சு முதல் அடி எடுத்து வைங்க. அமௌண்ட் முக்கியம் இல்ல, ஸ்டார்ட் பண்றது முக்கியம். தேவையில்லாத செலவுகளை குறைங்க. நிறைய பேர் சொத்தை சேர்க்க முடியாம போறதுக்கு காரணம் அவங்க செலவை கண்ட்ரோல் பண்ணாததுதான். டெய்லி லைஃப்ல தேவைன்னு நிறைய விஷயத்துக்கு செலவு பண்றது ஈஸி, ஆனா ஒவ்வொரு தடவை நீங்க யோசிக்காம செலவு பண்ணும்போது உங்க எதிர்காலத்துக்கு நீங்களே குழி தோன்றீங்க. சொத்தை சேர்க்கறதுக்கு சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, செலவை குறைக்கிறதும் முக்கியம். நீங்க ரொம்ப கஞ்சத்தனமா வாழணும்னு இல்ல, ஆனா எங்க செலவு பண்றோம், எப்படி செலவு பண்றோம்னு தெளிவா இருக்கணும். உதாரணத்துக்கு தேவையில்லாத காஸ்ட்லியான பொருள் வாங்குறது இல்ல யூஸ் பண்ணாத சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறது ஒரு வேஸ்ட் தான். உங்க வரவு செலவு பாருங்க, அதுல எங்க குறைக்க முடியுமோ பாருங்க. சின்ன சேமிப்பு கூட பெருசா ஆகும். அது உங்க ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட் பண்ண யூஸ் ஆகும். நீங்க மாசம் 200 ரூபாய் சேமிச்சா கூட அதை இன்வெஸ்ட் பண்ணி 5 வருஷத்துல 12,000 வரைக்கும் சேர்க்க முடியும். நீங்க இன்னும் பண்ணலன்னா உடனே உங்க செலவுகளை பாருங்க. எங்க எக்ஸ்ட்ரா செலவு பண்றீங்கன்னு பார்த்து குறைக்க பாருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்களோட பினான்சியல் ஃப்ரீடம் பக்கத்துல கொண்டு போகும். உங்க கிரெடிட்டை கட்டுங்க, பாதுகாப்பா வச்சுக்கோங்க. யார் பணத்துல வளரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் முக்கியம். நிறைய பேரு இதோட முக்கியத்துவத்தை குறைச்சி மதிப்பிடுறாங்க, ஆனா இது உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் உதவும். உங்களோட கிரெடிட்டை சின்ன வயசுல இருந்து கட்டி காத்துக்கிட்டு வாங்க. உங்க பில்ல கரெக்டா கட்டுங்க. அதிக வட்டி வாங்குற கிரெடிட் கார்டு கடனை அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா கிடைக்கும், அது ரொம்ப லாபம். உங்களுக்கு நல்ல ஹிஸ்டரி இருந்தா அதை பத்திரமா வச்சுக்கோங்க. தேவையில்லாத கடன் வாங்காதீங்க. உங்க வருமானத்துல அதிகமா கடனுக்காக செலவு பண்ணாதீங்க. நல்ல கிரெடிட் ஸ்கோர் லோன் வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, உங்க சொத்தை உருவாக்கும் போது உங்களுக்கு கண்ட்ரோலும் ஆப்ஷனும் கொடுக்கும். ஜெயிச்சவங்க கூடவே இருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க பைனான்ஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பணக்காரன் ஆகணும்னு நினைச்சா அதே மாதிரி மனநிலை இருக்கிறவங்க கூட இருங்க. ரிசர்ச்ல பார்த்தா ஜெயிச்சவங்க எப்பவுமே ஜெயிச்சவங்க கூட தான் இருக்காங்கன்னு தெரியுது. ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூல ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. அதுல யாரு ஜெயிச்சவங்க கூட இருக்காங்களோ அவங்க 85% அவங்க பண இலக்க அடையறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. நெட்வொர்க்கிங் பவர்ஃபுல்லான விஷயம். ஜெயிச்சவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வழி திறப்பாங்க, ஐடியா ஷேர் பண்ணுவாங்க, புதுசா ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இல்ல பிசினஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கிட்ட பேசினா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஜெயிச்சவங்க இருக்கிற இடத்துல இருந்தா உங்களோட கோலை நோக்கி ஓடுவீங்க. நீங்க யாரோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவங்களோட ஆவரேஜா தான் நீங்க இருப்பீங்க. அதனால நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூடவே இருங்க. நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னா பைனான்ஸ் பத்தி பேசுற குரூப்ல சேருங்க, ஈவென்ட்ல கலந்துக்கோங்க, உங்க சர்க்கிளை பெருசாக்குங்க. யாரோட பழக்கத்துல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு யாருக்கு தெரியும்? கான்சிஸ்டன்டா இருங்க, பொறுமையா இருங்க. சொத்து சேர்க்கிறது ஒரு ராத்திரியில நடக்கிற விஷயம் இல்ல. நிறைய பேர் உடனே ரிசல்ட் வேணும்னு நினைப்பாங்க, ஆனா உண்மை என்னன்னா கன்சிஸ்டன்சியும் பொறுமையும் தான் முக்கியம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒழுங்கா பண்ணா உங்க சின்ன விஷயம் கூட பெரிய ரிசல்ட் கொடுக்கும். நீங்க உங்க சம்பளத்துல கொஞ்சத்தை ஒழுங்கா இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒழுங்கா சேமிங்க, பைனான்ஸ் பத்தி கத்துக்கிட்டே இருங்க. உங்க சொத்து எக்ஸ்போனென்ஷியலா வளரும். ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அதிகமா ஒழுங்கா லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்றவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. மார்னிங் ஸ்டார்ல ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. அதுல யாரு 10 வருஷத்துக்கு மேல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க 2.5 மடங்கு ரிட்டர்ன் அதிகமா பாக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால உடனே ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, பொறுமையா இருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களை கோல் கிட்ட கொண்டு போகும். இப்ப நீங்க எப்படி சேமிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு கத்துக்கிட்டு செலவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா உங்க பணக்காரனாகிற ரூட்டை வேகமாக்க ஒரு கடைசி வழி இருக்கு. அது என்னன்னா லாபத்தை ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க. நிறைய பேர் காசு வந்தா செலவு பண்ணிடுறாங்க, ஆனா உண்மை என்னன்னா லாபத்தை வச்சு இன்னும் லாபம் பண்ணணும். நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலமா இல்ல பிசினஸ் மூலமா லாபம் வந்தா அதை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி கண்டினியூவா காசை வளர்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தி ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன் புக்ல இருக்கு. அதுல ஆர்கார்ட்னு ஒரு கேரக்டர் பைனான்ஸ் பத்தி கத்துக்கிட்டு ஒரு சிம்பிள் டெக்னிக் அப்ளை பண்ணுவாரு. நீ சம்பாதிக்கிற காசுல கொஞ்சத்தை சேமிச்சு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாரு. ஆர்கார்ட் அவரோட வருமானத்துல கொஞ்சத்தை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமா காசு அதிகமாக்குறாரு. உதாரணத்துக்கு நீங்க மாசம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அது 10% ரிட்டர்ன் கொடுத்தா அந்த லாபத்தை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணா அது லாங் டேர்ம்ல அதிக லாபம் கொடுக்கும். சின்னதா ஆரம்பிச்சு பெருசா வளர வைக்கிற வட்டி மூலமா உங்க சொத்தை சீக்கிரமா அதிகப்படுத்த முடியும். அதனால எப்பவும் உங்க லாபத்துல கொஞ்சத்தை ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க.